அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு shadurkitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மட்டன் வாடா. இந்த டிஷ்க்கான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். இப்போது ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஒரு கடாயில் 1 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மாவு கொஞ்சம் சாஃப்டாகவும் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. உப்பு கரையிறதுக்கு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், பபிள்ஸ் லைட்டாக வந்த உடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 1 கப்பு அரிசி மாவு, பச்சரிசி மாவை எடுத்து சேர்த்துக்கிறேன். தண்ணி எடுத்த அதே கப்பில் அதே அளவில் மாவு எடுத்து ஒரு மிக்ஸ் கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எல்லாத்தையும் ஒரு சேர கலந்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். அதே ரேஷியோவில் தான் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் வாடா கரெக்டான பதத்தில் வரும். இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டேன். கலந்து ஆற வச்சுருங்க. மூடி போட்டுக்கலாம். இப்போது வாடாக்கு ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 5 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து 100 கிராம் மட்டன் கீமா சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரான்ஸோ இல்லை சிக்கனோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மட்டன் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயத்தாள், அது 1 கப்பு சேர்த்துக்கிறேன். இது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து 1 கொத்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்குன பச்சை மிளகா 2 சேர்த்துக்கிறேன். அப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூளை சேர்க்குறேன். நீங்கள் பேக்கெட் மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா உங்கள் காரத்திற்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள், மஞ்சள் தூள். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது கையால் ஒரு வாட்டி எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். எல்லாம் ஒரு சேர கையாலே கலந்துக்கோங்க. கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு வாட்டி மொத்தமாக கலந்து கொஞ்சம் கூட எண்ணெயோ தண்ணியோ இல்லாமல் அடுப்பில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு மூடி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் வதக்குனா போதும். ரொம்ப வதங்கக்கூடாது. தண்ணி அதுவே லைட்டாக விட்டு அதுவே சரியான பதத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. எல்லாத்தையும் கலந்துக்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனே நோட்டிஃபிகேஷன் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ வரும். அவ்வளோதான், ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். மசாலா ரெடி. இப்போது வாடா தட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாவு கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போது ஸ்மால் சைஸ் பந்த அளவுக்கு மாவை எடுத்து நல்லா உருட்டிக்கிறேன். இது கரெக்டாக இருக்குது. இப்போது வாழை இலையில் எண்ணெய் தடவி மாவை தட்டிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். முடிஞ்ச அளவுக்கு வாழை இலை யூஸ் பண்ண பாருங்கள்.
பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இப்போது 2 மாவு உருண்டையை 2 வாழை இலையில் வச்சு தட்டணும். இன்னொரு பீஸ் வாழை இலையில் எண்ணெய் தடவி மேலே வச்சு தட்டிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மாவு உடையாமல் லைட் ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு மாவையும் தட்டிக்கலாம். இப்போது ஒரு மாவில் நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கை லைட்டாக எடுங்க, கொஞ்சமாக எடுங்க. ரொம்ப வச்சா எண்ணெயில் போட்ட உடனே வெளியில் வந்துடும். அதனால் ரொம்ப வைக்காமல் கொஞ்சம் ஸ்டஃபிங்கை வைங்க. நடுவில் மட்டும் மசாலா இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம நடுவில் ஓட்டை போட போகிறோம். இந்த மாவை அது மேலே போட்டுட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக தட்டி விடுங்க. சைட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மசாலா வெளியில் வராத மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கையை எண்ணெயில் தொட்டு நடுவில் லைட்டாக ஓட்டை போடுறேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். நல்லா சூடான எண்ணெயில் தான் போடணும். வடையை போட்டு நல்லா பபிள்ஸ் வர ஸ்டேஜில் போடுங்க. ரொம்ப லோ ஹீட்டில் இருந்துச்சுன்னா எண்ணெய் நிறைய குடிக்கும். அதே மாதிரி மாவு தண்ணியாக இருந்தாலும் எண்ணெய் நிறைய குடிக்கும். இதே மாதிரி பதத்தில் இதே ரேஷியோவில் செஞ்சால் தான் கரெக்டாக வரும். அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது திருப்பி விட்டுக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே போகாதீங்க. மோஸ்ட்லி இந்த ரெசிப்பியை முஸ்லீம் தான் செய்வாங்க. ரம்ஜான் ஃபாஸ்டிங்கில் நோன்பு கஞ்சி கூட இந்த வாடா சாப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள். பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. நான் இப்போ வெளியில் எடுத்துக்கிறேன். சுட சுட மட்டன் வாடா ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைம் டீ கூட சர்வ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.